சந்துரு, நேத்ரா, டீ போடவா? லக்ஷ்மி அம்மா வரலையா? வரல. இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க. ஃபோன் எதுவும் பண்ணாங்களா? பண்ணல. கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் இருந்தவளை பெட் பேன். சாரி ஒரு நிமிஷம். நேத்ரா. ஆச்சா? இந்தா. நீ அடிச்சுக்கல? நேத்ரா, எனக்கு என்னமோ லட்சுமி அம்மா இனிமே வேலைக்கு வருவாங்கன்னு தோணலை. ஏன்? எனக்காக அவங்க இங்கே வேலை செய்கிறது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நேத்ரா. எதை வச்சு அப்படி சொல்ற? இதே மாதிரி போன மாதம் 2 நாள் அவங்க வராதப்ப நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ அவங்க வீட்டில் யாரோ ஃபோன் எடுத்து இனிமேல் அவங்க வேலைக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு மத்தியானமே லட்சுமி அம்மா வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்க முகம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்ன பண்ண போற? லக்ஷ்மி அம்மா கிட்ட நான் பேசுறேன். வேணா நேத்ரா, லட்சுமி அம்மா நம்மக்கிட்ட சொன்னால் கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்காக அவங்க கஷ்டப்படுறத நான் விரும்பல நேத்ரா. அப்போ உன் ஹெல்ப்புக்கு யோசிக்கலாம். லாயரை பார்த்தியா? என்ன சொன்னாரு? இந்த பார்மா நேத்ரா, சந்துருவோட கேஸை பொறுத்த மட்டும் நம்ம சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். லாரி ஓனர் வசதியானவன்றதால கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறான். அதுக்காக நான் விட்டுருவேனா? இன்னும் 2 ஹியரிங்ல காலி பண்ணி காம்பன்சேஷன் வாங்கிடுவேன். ஆக்சிடென்ட் நடந்து 3 வருஷம் ஆச்சு. காம்பன்சேஷன் கிடைச்சா சந்திரோட ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கேஸே நடத்திட்டு இருக்கேன். நேத்ரா, எனக்கு உங்க நிலைமை நல்லாவே புரியுது. பட் நம்ம நாட்டோட சட்டங்கள் இப்படி இந்த நாட்டுல நீதிங்கிறது எப்பாவது தானே கிடைக்குது. அதுவும் ரொம்ப லேட்டா கிடைக்குது. இப்ப என்ன சொல்றீங்க? இந்த கேஸை நடத்தலாமா இல்ல வேண்டாமா? சாரி சார், நான் அப்படி சொல்லல. கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்கும் தான் சார் நானும் நினைக்கிறேன். உங்க ஃபீஸ் நேத்து ஆஃபீஸ் முடிஞ்சு போக லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. நம்ம கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவோம். எனக்கு என்னமோ இந்த லாயர் நம்மளை இழுத்தடிச்சு கடைசியில் கவுத்துருவாருன்னு பயமா இருக்கு நேத்ரா. ஏய், கோர்ட்டு கேஸ்னா என்ன அவ்வளோ ஈஸியா? நம்ம நாட்டோட சட்டங்கள் அப்படி கொஞ்சம் லேட்டாக தானே செய்யும். எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறேன் நேத்ரா. டாக்டர் பாத்தியா என்ன சொன்னாரு? சந்துருவை பழையபடி நடக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் 1 செகண்ட் நேத்ரா. குட் ஆஃப்டர்நூன் சார். எனி குட் நியூஸ் சுதர்ஷன்? இன்னைக்கு மார்னிங் தான் நெஃப்ராலஜிஸ்ட் கிட்டேருந்து ஒப்பீனியன் வந்தது.
நம்ம அமிச்ச 2 டோனர்ஸ்ல ஒருத்தரோட பிளட் குரூப் மேட்ச் ஆகல. நமக்கு தேவை O பாசிட்டிவ் தான். இன்னொருத்தருது மேட்ச் ஆகுது. ஆனா அவரு கிட்னில டேமேஜ் சிம்டம்ஸ் தெரியுதுன்றாரு. ஸோ ஹீஸ் டெல்லிங் இட்ஸ் நாட் அட்வைசபிள் சார். ஓ காட், டூ சம்திங் சுதர்சன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் ஒய்ஃபுக்கு நல்லானா போதும். சார் அதுக்கு வி நீட் டு கெட் சம் குட் டோனர்ஸ் சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து எவ்வளவு முடியுமோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்களும் உங்க சைட்ல இருந்து ட்ரை பண்ணுங்க சார். ஹோப் வி கெட் சம்திங் சூன். டெஃபினெட்லி ட்ரை பண்றேன் சுதர்சன். உங்க சைடுல இருந்து நல்லா ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சாரி அகன் நேத்ரா. சிட்டில இருக்கிற 10 பிக் ஷாட்ல இவரும் ஒருத்தர். SRK குரூப்போட சேர்மன். பணம் கொட்டி கிடக்கு. ஆனா பாவம் ஒய்ஃப்க்கு தான் கிட்னி 2 ஃபெயிலியர். டோனர்ஸ் கிடைக்காம தேடிட்டு இருக்கோம். எஸ், நவ் லெட்ஸ் கம் டு அவர் பிசினஸ். யூகேல இருந்து டாக்டர் நரசிம்மன் ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட என்னோட பேஷண்ட்ஸ் 3 பேரோட ரிப்போர்ட்ஸ் அமைச்சிருந்தேன். அதுல நம்ம சந்துருவோடதும் ஒண்ணு. அவரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மார்னிங் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒரு சர்ஜரி ட்ரை பண்ணலாம்னு சொல்றாரு. ட்ரை தானே டாக்டர்? ஆமா நேத்ரா, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். எவ்வளோ? அரௌண்ட் 5 lakhs. 5 lakhs-ஆ? இது பண்ணா சந்துரு பழையபடி ஆடுவானா டாக்டர்? நேத்ரா, there is no assurance or guarantee in medical industry. இது ஒரு சான்ஸ் தான். ஆனா ட்ரை பண்ணாம விட்டா சந்துரு எப்படி குணப்படுத்துறது? as a டாக்டரா நான் இதை உங்ககிட்ட சொல்லணும். அது என் கடமை. நீங்க ஓகே சொன்னா அவர் நெக்ஸ்ட் மந்த் இங்க வராரு. அதுக்கு முன்னாடி நாம சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். எப்ப பண்ணணும் டாக்டர்? அதுக்கு நெக்ஸ்ட் வீக் 50% அட்வான்ஸை நம்ம ஹாஸ்பிட்டல்ல பே பண்ணோம். இதுக்கு நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன் நேத்ரா. ஏன்? வக்கீல் ஜட்ஜி மேலேயும் டாக்டர் கடவுள் மேலேயும் பழிய போட்டு போயிட்டே இருப்பாங்க. வழி நமக்கு தான். சந்துரு, நீ ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? ஸ்கூல்ல காலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா பி அன் ஆப்டிமிஸ்ட்னு சொல்லி கொடுத்த. ஏன் நானா இப்படி எல்லாம் பேசுறது? எனக்கு நம்பிக்கை இருக்கு சந்துரு, நீ கண்டிப்பா பழைய மாதிரி ஆயிடுவ. வாழ்க்கையோட டிசைனை பத்தி நேத்ரா, காசு இருக்கவனுக்கு வேண்டியது கிடைக்கல, இல்லாதவனுக்கு எதுவுமே முடியல. இந்த 4 வருஷ வாழ்க்கை என் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சு நான் பலவீனமாயிட்டு இருக்கேன் நேத்ரா. என்னோட இந்த நிலைமையில உன்னை வேற கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏய், இன்னைக்கு 24 தானே? மேட்ரிமோனியில் ஒரு மாப்பிள்ளை பார்த்து மீட் பண்ண சொன்னேனே, மீட் பண்ணியா? பண்ண மீட் பண்ணிட்டியா? என்ன சொன்னாரு? Excuse me, நேத்ரா. ஹாய் சந்தோஷ். யா, ஹாய். ஹாய். சந்துரு சொன்னா நீங்க என் போட்டோ பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னு. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. மேரேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் என் அண்ணனும் என் கூட இருப்பாரு. இதுக்கு ஓகேனா நாளைக்கே நம்ம கல்யாணம். யோசிச்சு சொல்லுங்க. நேத்ரா ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நம்ம வேணா அவருக்கு ஏதாவது அல்டர்னேட் பண்ணி பார்த்துக்கலாமா? அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே சந்துரு தான். எனக்காக அவன் படிப்பை பாதியில விட்டுட்டு என்ன வளர்த்து ஆளாக்கி இருக்கான். சந்துரு எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, அப்பா அம்மா ஃப்ரெண்ட் கைட் எல்லாமே அவன் தான். இட்ஸ் ஓகே, அது அவரோட கடமை. அதுக்காக வாழ்க்கை பூரா அவரை சுமந்தா உங்க லைஃப்? நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு சந்துரு என்ன சுமையா நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு நான் நேத்ராவா உங்க முன்னாடி நின்று இருப்பேன்னு தெரியாது. எந்த உறவையும் சுமையா பார்க்காம பொறுப்பான கடமையா பார்த்தா இப்படி என்கிட்ட கேட்க மாட்டீங்க. என் வாழ்க்கை சொன்னா புரியாது, வாழ்ந்து பார்த்தா தான் புரியும். எனிவேஸ், என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஒரு அண்ணனா உனக்கு சந்தோஷமான நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் இப்போ உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதுக்காக பெத்த அப்பா அம்மாவே கூட வச்சுக்க யோசிக்கிற இந்த காலத்தில்
பொண்டாட்டி கூட பிறந்த அண்ணனை எந்த மாப்பிள்ள தான் நேத்ரா வச்சுக்க ஒத்துக்குவான்? ஏன் நீ மாப்பிள்ளையா இருந்து இந்த நிலைமையில உன்கிட்ட ஒரு பொண்ணு கேட்டா நீ ஒத்துப்பியா மாட்டியா? சந்துரு, நான் என்ன கல்யாணமே வேணாங்கிறனா? இல்லையே, உடம்பு சரியில்லாத என் அண்ணனை கூட வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசு நேத்ரா. அவர் சொன்ன மாதிரி என்ன ஏதாவது ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல ஹோம்லயோ சேர்த்து விட்டேன்னா? ஏன் சந்துரு, நான் உன்னை நல்லா பாத்துக்கலையா? இல்ல நேத்ரா, என்ன உன் புள்ள மாதிரி நல்லா பாத்துக்கிற. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்காக உன் வாழ்க்கையை நீ இழக்கிறத நான் விரும்பல. அப்பா அம்மா போன பின்னாடி நீயும் பெரிய அண்ணன் மாதிரியே உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போயிருக்க வேண்டியதானே? எதுக்காக படிப்பை விட்டுட்டு உன் கல்யாண வயசை விட்டுட்டு என்ன வளர்த்து ஆளாக்குன? நீயே சொல்லிட்டல என் புள்ள மாதிரின்னு. இந்த புள்ளையோட ஏத்துக்க எவன் தயாரா இருக்கானோ அப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்காத. இந்த யூகே டாக்டர் பண்ண போற ஆபரேஷன் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும்னு எனக்கு தோணுது. பணத்துக்கு என்ன பண்ண போற? அதை நான் பாத்துக்கிறேன். படிக்கிறாங்க. மாதாயி, என்ன நேத்ரா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. முன்னாடியே வந்துட்டீங்களா மாமா? ஆமா தாய், வந்து அரை மணி நேரம் ஆச்சு. மினி பஸ் எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். ஆமா, பிரயாணம் எல்லாம் எப்படி தாய் இருந்தது? சௌரியமா இருந்துச்சு மாமா. என்னனே பெரிய கற்பனை? என்னத்தா? யார் அது? எங்க அக்கா மரகதத்தோட பொண்ணு, சென்னையில இருந்து வருது. அப்படியா? ஆமா, இன்னத்துல எங்க அத்தா கிளம்பிட்ட? மணப்பாறைக்கு மினி பஸ் பிடிக்க. அட, மினி பஸ் வர நேரம் ஆச்சாத்தா, சீக்கிரம் போ. வரேனே, போயிட்டு வரேன். சரிம்மா. யார் மாமா அவங்க? அட, நம்ம ஆரோக்கியதாசோட சம்சாரம், மணிக்கடத்து புள்ள. ஓ, ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு ஞாபகம் இல்ல மாமா. எங்கம்மா, நீ இங்க இருந்தா தெரியும். நீ தான் சென்னையிலேயே இருந்துட்ட. சரி சரி, அந்த பையன் கிட்ட கொடுமா. இருக்கட்டும் மாமா, வெயிட் கம்மிதான். எவ்வளவு சுமைதாம நீயே சுமப்ப. சும்மான்னு நினைச்சாதான் மாமா சும. அப்படியே எங்க அக்கா மாதிரியே நீயும். என்ன, உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறத பார்க்காமயே அந்த புண்ணியவதியும் போய் சேர்ந்துட்டான். சந்துரு எப்படிமா இருக்கான்? நல்லா இருக்கா மாமா. எத்தனை வருஷத்துக்கு தான் வைத்தியம் பார்க்கறது? இந்த டாக்டர் என்னதாமா சொல்றாரு? இல்ல மாமா, ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா தான் இப்ப அண்ணனை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இன்னும் எத்தனை ஆபரேஷனு? இதுக்கு எவ்வளவு ஆகுமா? 5 லட்சம். 5 லட்சமா? நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்களா? இந்தாங்க. அவ்வளவு பணத்துக்கு இப்ப என்னமா பண்றது? என் நகையில மீதி இருக்கிறத வித்தா ஒரு 3 லட்சம் தேரும். பேலன்ஸ் 2 லட்சத்துக்கு என்ன பார்த்தா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா சந்துரு எந்திரிச்சு நடக்க வச்சிடலான்னு டாக்டர் சொல்றாருன்னு. என்கிட்ட அவ்வளவு பணம் கடனா தானே கேக்குறேன். உன்கிட்ட இல்லைன்னா வெளியே கடன் வாங்கியாச்சும் கூட. மாமா, நான் பொழைக்கிற பொழப்பு உங்களுக்கு தெரியாதா மாமா? விவசாயம் எல்லாம் முன்ன மாதிரி இல்ல நேத்ரா. போன தரம் குருவை தண்ணி இல்லாம பூரா சாவியா போச்சு. ஏன் இந்த தரம் சோளத்துக்கே கடன் வாங்கி தான் நட்டிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் காசு வாங்குறதுக்கு டாக்டர் எதையாவது சொல்லுவான். ஆபரேஷன்லாம் ஒன்றும் வேணாம், இருக்கிற நகையை வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போற வழியே பாரு நேத்ரா. அப்ப சந்துருவ இந்த மாதிரி இருக்கிறவங்கள பாத்துக்கிற ஹோமு ஏதாவது ஆஸ்பத்திரியா பார்த்து சேர்த்து விட்டுருவான். வேற என்ன பண்றது? பாத்தீங்களா மாமா எப்படி பேசுறான்னு? ஐயா, அவன் உன் கூட பிறந்த பொறுப்புயா. அதுக்காக படுக்கையில மோண்டுகிட்டும் பேண்டுகிட்டும் கிடக்கிறவனை கொண்டு வந்து யார் பாக்குறது? எனக்கும் குடும்பம் புள்ள குட்டின்னு இருக்கு மாமா. ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி மாமா எப்படி கிடந்தப்ப இங்க கொண்டு வந்து வச்சுதானே பாத்த? இந்த வீடு என்ன ஓ வீடா? இதுல எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல? பங்கா? பங்குக்கு தான் அப்ப உங்களை எல்லாரையும் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி விட்டாருல. என்னைய இந்த காட்டிலேயே போட்டு வேலை செய்ய வச்சு என் வாழ்க்கையே வீணாக்கி விட்டாருல. உனையும் தானே படிக்க வச்சாரு. நீ படிச்சியா? அதான் காட்டுல வேலை செய்ய சொன்னாரு. அதுக்காக பொது சொத்து அப்படியே ஆட்டை போட்டுறலான்னு பாக்குறியா? மாமா, என்ன பிரச்சனை பண்றதுக்குன்னே ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காளா? நேத்ரா, என்ன தாய் இது? வலிக்குது மாமா. சந்திரோட கால் தூசிக்கு வருவானா இவன்? மூத்தவனா பிறந்துட்டு இப்படி வாய் கூசமா போய் பேசுறான் பாருங்க. நான் மினி பஸ் ஏறதுக்கு முன்னாடி மணப்பாறையில முருகேசன் நாடார் மண்டிக்கு போய் பார்த்துட்டு தான் வரேன். போன தடவை குருவ வித்த காசு 7 லட்ச ரூபாய் எடுத்து இவனும் இவன் மச்சனோட ஃபைனான்ஸ் விட்டுருக்காங்களா விராலி மேலையில, தெரியுமா? ஏன்பா அப்படியா?
எங்களுக்கு தர வேண்டிய நெல்லை கூட அம்மா இருந்த வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தரதே இல்லை. அப்ப சந்துரு நல்லா இருந்ததுனால நம்ம அண்ணன் தானே நானும் விட்டுட்டேன். ஆமா, ஃபைனான்ஸ் பண்றேன். இப்ப என்ன அதுக்கு? எப்பா இப்பதான் சோளத்துக்கு கடை வாங்கி நட்டுருக்கேன்னு சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு 4 காசு சேர்க்க வேண்டாமா? அதுக்கு தான் 4 தொழில் பண்றேன். இப்ப என்ன பண்ண சொல்றியா? சந்துரு ஆபரேஷனுக்கு பணம் கொடு, இல்ல எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து அதுல இருந்து வர வருமானம் எல்லாத்தையும் பிரிச்சு கொடு. கொடுக்கலன்னா மாமா ஏப்பா சொத்துல அவங்க பங்கு இல்லைன்னு சொன்னா எப்படிப்பா? முடியாதுன்னா என்ன மாமா, பஞ்சாயத்தை கூட்டுவாளோ? இல்ல, கோர்ட்டுக்கு போவேன். சந்துரு கிடைக்க வேண்டிய நியாயத்துக்காக கேஸ் நடத்துற எனக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்காக இன்னொரு கேஸ் நடத்த தெரியாது. நடத்துறேன். கேஸ் நடத்தி உன்கிட்ட இருந்து நியாயமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை வாங்கி காட்டுறேன். இது நடக்கல, என் பேரு நேத்ரா இல்ல. வரேன் மாமா. அம்மாடி ஹலோ. ஹலோ நேத்ரா, ஆமா. நான் கோபேட்ல இருந்து லதா பேசுறேங்க. சொல்லுங்க. உங்க ஜாதகத்தை மேட்ரிமோனியில பார்த்தேன். என் தம்பி யூஎஸ்ல இருக்கான். அவனோட ஜாதகமும் உங்க ஜாதகமும் நல்லா பொருந்தது. இது விஷயமா நான் யார்கிட்ட பேசலான்னு பார்க்கும்போது உங்க நம்பர் தான் மேட்ரிமோனியில இருந்தது. சாரிங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹலோ டாக்டர். சொல்லுங்க நேத்ரா. அன்னைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி டோனர் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களே, ஆமா. கிடைச்சிட்டாங்களா? இல்ல நேத்ரா, ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும். என்னோட பிளட் குரூப் O பாசிட்டிவ். நேத்ரா,